நேயர்களே, சுவாமிகளை சந்தி நீங்க நேரி வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள், துன்பங்கள் என கடன் தொல்லைக்காக லட்சக்கணக்கான பேருக்கு இன்று பாதிப்பு இருக்கிறது. இந்திய கடனில் இருக்கிறது. நாட்டு கடனில் இருந்த கவலை இல்லை, வீடு கடனில் இருந்த கவலை தான். காரணம் என்றால் நீங்க எப்படி இருந்தாலும் தேவைகளை பூர்த்தி செய்தாக வேண்டும், கடமைகள் முடித்தாக வேண்டும். கடமைகள் முடிக்கலை என்றால் நிம்மதியில்லை, கடமைகள் பண்றதுக்காக கடன் பண்றால் நிம்மதியில்லை. ஆக கடமைகள் கடன் என்ற நிலையில் மனிதன் தவிக்கின்றான். அந்த நேரத்துக்கு தான் தெய்வீகம். அனன்யா சிந்தயந்தோ மாம் யே ஜனா பர்யுபாஷதே தேஷாம் சாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அனன்ய சிந்தனை விட்டு நீங்க தெய்வத்தை நிரந்தரமாக ஸ்மரணை கொண்டால் பகவான் உன்னுடைய கர்மவினைகள் போக்க சூக்ஷ்ம வழிகாட்டிதன் மூலமாக மகான்கள் வாக்காக இந்த பூவுலகத்தில் பிறக்கிறார். தத்வித்தேன பணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி ஞானம் ஞானின தத்வதர்ஷின ஞானின தத்வதர்ஷினகா. மனுஷனா பிறந்தது பிறப்பு இல்லை. பிறப்பினுடைய நோக்கம், ஒவ்வொரு பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. மனுஷன் நோக்கத்துடன் தான் பிறக்கின்றான். அந்த நோக்கத்தை முற்றிலும் நிறைவேற்றும் என்றால் மகான்களை நாடி செல்ல வேண்டும். அந்த குருநாதரை கிருபையால் மட்டும்தான் இந்த பூவுலகத்தில் நீங்க எதுவும் அடைய முடியும். குரு கிருபை இல்லை என்றால் எதுவும் இந்த பூவுலகத்தில் நடக்கிறது இல்லை. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா உறுதியான அருள்வாக்கு கூறுகிறார். தத்வித்தி பணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினகா. உன்னுடைய துன்ப துயரங்கள், மன கஷ்டங்கள், மன கிளேசங்கள் அனைத்திலிருந்து நீங்க வெளிவரணும் என்றால் தத்துவதரிசிகளை காண வேண்டும். அந்த குருமகான்களின் ஆசீர்வாதத்தின் வழியாக இந்த பூவுலகத்தில் நீங்க அனைத்தும் பெறுவாய். பணம், லட்சுமி, லட்சுமி கடாட்சம், தங்கம், அஷ்டைஸ்வரியங்கள், நவநிதிகள் அனைத்தும் அந்த குரு கிருபை கடங்கியிருக்கிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய உண்மையான வாக்குகளின் அடிப்படையில் தெய்வம் என்பதை குரு மூலமாக தான் நமக்கு கிடைக்கின்றது. ஆக குரு கிருபை என்று இந்த பூவுலகத்திலே எதுவும் நீங்க பெற முடியாது.